ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். Sin brings curse, obedience brings grace. அந்த ஒரு நிறைய நீதியை மாற்றி தப்பு பண்ணுறவங்க கூட ஜெயிக்கலாம், தப்பு பண்ணுறவங்க கூட வாழலாம் என்கின்ற ஒரு எதிர்மறை கருத்தை உள் சொருகி வைக்குது. இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு செயல்பாட்டு நிலை என்பதை ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார். பின்னால் ஒரு மக்களுக்கு பாடமாக இது அமையும் என்று சொல்கிறார். இதை பற்றி விளக்கம் சொல்கின்ற பொழுது அழகாக ஒரு வார்த்தை ஒரு விவிலிய வல்லுநராக சொல்வார். சக்சஸ் இஸ் நாட் த கிரைட்டீரியன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நேர்மைக்கும் நீதிக்கும் அடையாளம் என்பது வெற்றி அல்ல. நேர்மைக்கும் நீதிக்கும் அடையாளம் என்பது வெற்றி அல்ல. வெற்றி தில்லுமுள்ளு பண்ணி கூட ஜெயிச்சிடலாம், ஆனால் அது நீதிக்கும் நேர்மைக்கும் அடையாளம் கிடையாது. ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. இன்றைய இந்திய சூழலுக்கு மிக பொருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. வெற்றி என்பது நீதிக்கும் நேர்மைக்குமான ஒரு அடையாளம் அல்ல. மாறாக உண்மையான வெற்றி என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய வெற்றியாக, ஒட்டுமொத்த மக்களின் வளர்ச்சியாக அமைய வேண்டும் என்பதைத்தான் ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார். உதாரணத்துக்கு பார்ப்போமே, நிறைய இடத்துல பார்ப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை முன்னாடி சொல்கிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் தாவீது உரியாவின் மனைவியோடு விபச்சாரம் செய்கிறார். ஆனால் அந்த தப்பை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாரு. கடைசியில் தப்பை மறைச்சி ஜெயிச்சிடுறாரு. என்ன ஜெயிக்கிறாரு? யோவாபுக்கு கடிதம் எழுதுறாரு, உரியாவை அனுப்புகிறாரு, சைலன்ஸ் பண்ணுறாரு, பெத்செபாவை தன் மனைவியை ஆக்கிக்கிறாரு, படை வீரர்களை சைலன்ஸ் பண்ணிடுறாரு, எல்லாம் பண்ணிடுறாரு. அந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு. 11ஆம் அதிகாரம் முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு வசனம் இருக்கும். தாவீது செய்த இந்த செயல் ஆண்டவருக்கு உகந்ததாக இல்லைன்னு வசனம் முடிச்சிருவார். அது ஆசிரியர் முடிச்சிருவார். ரொம்ப அழகாக சொல்லுவார். நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னால நீ சரியானவன்னு சொல்ல முடியாதுடா அப்படின்னு அழகாக சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அப்போ தான் நான் பசங்கள்கிட்ட கிளாஸில் கூட சொல்லுவேன், when the action of man ends, action of God begins அப்படின்னு சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். இப்போ இந்த தாவீதை செய்ய விட்டு கடைசீட்ட சாமியை அவருடைய செயல்பாட்டை ஆரம்பிப்பார். அதுதான் பவிலியத்தினுடைய ஒரு அழகான கோட்பாடு. இப்போ இந்த தான் குலத்தார் குடியேற்றத்துக்கு முன்பாக அச்சுறுத்தல், அடக்குமுறை, வன்முறை, வக்ரம் அல்லது வன் சொல் இவைகளினால் வெற்றியை தேடி போகிறார்கள். வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். லாயிஸ் நகரை வென்றார்கள், குடியேறினார்கள், தீக்கிரையாக்கினார்கள், மறுபெயர் வைத்தார்கள், நகரை மீண்டும் கட்டி எழுப்பினார்கள், நாள் மல்க வாழ்ந்தார்கள். அது நியாயமான ஒரு கேள்வி ஆசிரியமாக வைக்கிறார். ரொம்ப அழகான கேள்வி, ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வரலாறு என்பது வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறு. விக்டரி இஸ் நத்திங் பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், விக்டோரியஸ் பீப்புள். எளியவர்கள், சாமானியர்கள், அடித்தட்டு மக்கள், புறந்தள்ளப்பட்ட மனிதர்கள், இவருடைய வார்த்தையும் வாக்குமூலமும் குரலும் எங்கேயுமே கேட்கப்படுவது கிடையாது. அது நீதியின் வரலாறு அல்ல, அது நியாயத்தின் வரலாறு அல்ல, நேர்மையின் வரலாறு அல்ல. எங்கே ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஒட்டுமொத்த சமத்துவம் வருகிறதோ அதுதான் உண்மையான வளர்ச்சி, உண்மையான வெற்றி என்பதை ஆசிரியர் அடிக்கோடிட்டு சொல்கிறார். தான் மக்களுடைய அடக்குமுறை, வன்முறையினால் வருகின்ற வெற்றி நியாயமானதா என்ற ஒரு கேள்வி எனக்கு முன்பாக வைக்கிறார். நான் இப்படி போடுறேன். உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஏழைங்கிட்ட பணம் இல்லை. ஆனால் பணத்தினால ஏழைகள் நீங்கள் அடிக்கலாம், நீங்கள் ஜெயிக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சவங்களாம் இல்லை, கிடையாது. உண்மையில் நீங்கள் தோற்றவர்கள். ஏனென்றால் பணத்தினாலும் புகழினாலும் பதவியினாலும் ஆஸ்தியினாலும் அந்தஸ்தினாலும் எளியவர்களை நசுக்கி பெறுகிற வெற்றியே அல்ல என்பதை இந்த பகுதி அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. அதே போல ஏழைகளுக்கும் எளியவருக்கும் சார்பாய் நில்லாதவர்கள் இறைவனுக்கு எதிராக நிற்கிற செய்தியையும் முன்னீடாக, இறைவாக்கு புத்தகங்களுக்கு முன்னீடாக இந்த பகுதி புலப்படுத்தி காட்டுகிறது. இது இந்த அழகான கருத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அதே போல ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பியதை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதான் போப் பெனடிக்ட் 16 அறிவின் மனிதர். போப் பிரான்சிஸ் அவர்கள் உணர்வின் எளிமையின் மனிதர் என்றால் அவர் அறிவின் அவ்வளவு இன்டலெக்சுவல். போப் பெனடிக்ட் 16 வாக்கியங்களை படிக்கிறதுக்கு நமக்கு கமெண்ட்ரி தேவை. சொன்னது அவ்வளோ ஈஸியாக புரியாது, அவ்வளோ அர்த்தம் இருக்கும்.
அவர் வந்து சொல்லும்போது மிக அழகான ஒரு வார்த்தை சொல்வார். த சின் ஆஃப் த மாடர்ன் வேர்ல்ட் இஸ் ரிலேட்டிவிசம் என்று சொல்வார்கள். எனக்கு பிரியமானதை நான் செய்கிறேன், உனக்கு என்ன என்கிற ஒரு மனப்பக்குவம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதத்திலும் உட்பொண்டு வந்துக்குது. கணவன் மனைவிக்கிடையே, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே, முதலாளி தொழிலாளிக்கிடையே, தொழிற்சங்களுக்கிடையே. அந்த ரிலேட்டிவிசம் என்பது சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தின்கின்ற ஒரு புற்றுநோயை போல உள்ளே வருகிறது. எனக்கு சரின்பட்டதை நான் செய்கிறேன், உனக்கு சரின்பட்டதை நீ செஞ்சுக்க, உனக்கு எது வசதியோ நீ செய், எனக்கு வசதியோ எது நான் செஞ்சுக்கிறேன். அது ஒழுக்கம் அல்ல, அது நேதி கிடையாது. இந்த பகுதியை ரொம்ப அழகாக சொல்லுது. தான் குலத்தாரும் மீகாவும் லேவியனும் தங்களுக்கு பிரியமானதை செய்கிறார்கள். ஆண்டுக்கு பிரியமானதாக இருக்குதா? ஆண்டு பிரியமானது, அதுதான் ஒரு கேள்வி. ரொம்ப அழகான கேள்வி. நம்ம சிம்சோன் புத்தகத்தில் வந்து என் மனதிற்கு அவளை பிடித்திருக்கிறது. நான் கேள்வி கேட்டேன், உன் மனதுக்கு பிடிக்குது, உன் கண்ணுக்கு பிடிக்குது, ஆண்டுக்கு பிடிக்குதா? செக் பண்ணியா? செக் பண்ணிட்டு நான் விழுந்திருக்கவே மாட்டேன். நீ செக் பண்ணல, விழுந்துட்ட. பாடம் இல்லைங்களா? அதுதான் இந்த பகுதி மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறது. தான் குலத்தாரும் அந்த லேவியனும் அந்த குருவும் அந்த மீகாவும் தங்களுக்கு நியாயம் என்று பட்டதை தாங்கள் செய்தார்கள். அது நீதி அல்ல. இறைவனுக்கு நியாயம் என்பதையும் பொது நீதி என்பதையும் பின்பற்றி வாழ, ஒழுக்கத்தின் வழியில் வாழ அடைக்கப்படுகிறோம். நான் வந்து இப்போ மாற்று கருத்துக்களை நான் சொல்ல கிடையாது, மறுப்பு கருத்துக்களை நான் சொல்ல கிடையாது. பல்வேறு விதமான கொள்கை திரட்டுகள் இருக்குது. ஒழுக்கத்தை பற்றிய சிந்தனை கோட்பாடுகளை திருச்சென்பாக வைக்கிறது. ஒரு பால் திருமணம் அல்லது வந்து கருச்சிதைவு பற்றிய பல்வேறு விதமான மாறுபட்ட சிந்தனைகளை உலகம் முன்பாக வைக்கிறது. திருச்சுவின் கோட்பாடு இதுதான். ஏனென்றால் இந்த ஒழுக்க நிதி இறை நியதிக்கு உட்பட்ட ஒழுக்க நியதி. இதன்படி வாழ வேண்டும், இதன்படி நாம் வழிநடக்க வேண்டும் என்பதால் அப்போதான் அந்த உலகத்தினுடைய கட்டமைப்பையும் தூய்மையையும் புனிதத்தையும் பேணி காக்க வேண்டும் முடியும் இல்லைங்களா? அந்த ஒரு பகுதி வந்து இந்த பகுதி வந்து அழகான ஒரு சிந்தனை முன்பாக வைக்குது. ஒவ்வொருவரும் தாங்கள் விரும்பியது போல, தங்களுக்கு பிடித்தமானது போல் நடந்து கொண்டால் இறைவன் எதற்கு, ஒழுக்கம் எதற்கு, திருச்சபை எதற்கு, சட்டம் எதற்கு, வாழ்வியல் நெறிமுறைகள் எதற்கு, பெரியோருடைய மூத்த சொல் எதற்கு? இதெல்லாம் தேவையற்றதாகவும் தேவையில்லாததாகவும் மாற்றுகிற ஒரு மனப்பக்குவத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை இந்த பகுதி அழுத்தம் திருத்தமாய் செவிட்டில் அடித்தது போல் நமக்கு விளக்கி சொல்கிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்திற்கு பிறகு கானான் நாடு எப்படி இருந்தது? 18ஆம் அதிகாரத்திற்கு பிறகு லாயிஸ் நகரில் இஸ்ராயல் மக்கள் குடியேறினார்கள். தான் குலத்தார் குடியேறினார்கள். புதிய பெயர், புதிய மக்கள், புதிய கட்டிடங்கள், புதிய சூழல். ஆனால் பழமையான எண்ணம், ஆண்டவரை மறந்த நிலை, ஆண்டவரை புறந்தள்ளிய நிலை, ஆண்டவர் இல்லாத நிலையை தான் அவர்கள் கட்டிக்கிறாங்க. அதான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஆண்டவரை வீட்டை கட்டினாலுடைய வீடு கட்டுடைய முயற்சியெல்லாம் வீண் என்று விவிலியம் அழகாய் சொல்லுகிறது. Let the Lord build our society, let the Lord build our parish, let the Lord build our family, let the Lord build our individual lives. அதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. இவங்க வந்து லாயிஸ் நகரத்தை கட்டினாங்க, குடியேற்றம் அமைச்சாங்க, புதிய பெயரை வச்சாங்க, புதிய சூழலை உருவாக்குனாங்க. கடவுள் இருந்தாரா? இஸ் தர் காட் இன் தட் எஃபர்ட்? அதான் ரொம்ப முக்கியம். எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. 1960களின் இறுதியிலே நிலவிலே மனிதன் காலடி வைக்கிறான். இரு குழுவினர் நிலவிலே காலடி வைக்கிறார்கள். ஒன்று ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் என்கின்ற அமெரிக்கர்கள், இன்னொன்று ரஷ்ய ஆராய்ச்சி கூடத்தை சார்ந்த யூரி காகரின் என்கின்ற சகோதரர், அவருடைய குழுவினர். இந்த அமெரிக்கர்கள் காலடி வைத்த பிறகு உலகம் வந்தபோது கேள்வி கேட்டார்கள், நிலவில் காலடி வைத்தீர்களே, என்ன கண்டீர்கள் என்று. அப்போ திருப்பாடல் 8 சொல்லி வான மண்டலம் அளவும் ஒரு பெயர் எவ்வளோ வியப்புக்குரியது என்று சொன்னார்கள். இந்த யூரி காகரின் போய்விட்டு வந்தார். ரஷ்ய நாட்டை சார்ந்த கம்யூனிசத்தை சார்ந்த மனிதர் அவரை பார்த்து இதே கேள்வியை கேட்டார்கள், நிலவிலே காலடி வைத்தீர்களே, என்ன கண்டீர்கள்? நிலவில் கூட தேடி பார்த்தா கடவுளை காணோன்னார். இருவரும் ஒரே இடத்திற்கு போனார்கள், ஒரே மனித முயற்சி. ஆனால் அது பார்க்கின்ற விதமும் ஏற்றுக்கொள்கிற தன்மையும். ஒன்று, நான் சாதித்தேன், நான் நிலவில் காலடி வைத்தேன். இன்று இருக்கின்ற இடம் தெரியாமல் சிதறிப்போன ஒரு நாடாக, பசியிலும் பட்டிலும் தவித்து போகின்ற ஒரு தேசமாக இருக்கிறது. ஆனால் இந்த மனிதர்கள் இறைவனை கண்டு, இறைவனுடைய மகத்துவத்தை கண்டு இறைவனுக்கு பெயர் சாற்றிய அழகான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். இரு மனிதர்கள் நிலவில் காலடித்து வைத்து அவருடைய வேறுபட்ட அனுபவத்தை நாம் காண்கிறோம். எதை இது சுட்டி காட்டுகிறது? நம்முடைய மனப்பக்குவம் இறை உறவை சார்ந்த, இறை அருளை சார்ந்த உறவு சமூகமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வித் காட் ஐ எம் எ ஹீரோ, வித்தவுட் காட் ஐ எம் எ ஜீரோ என்கின்ற அடிப்படை உணர்வு நமக்குள்ள இல்லை அப்படின்னாக்க நாம் கட்டி எழுப்புகிற எல்லாம் வீண், வீண்டிலும் வீண் என்பதை இந்த பகுதி அழகாய் சுட்டி காட்டுகிறது. அந்த லாயிசு நகரம் தான் என்று பெயர் பெறலாம், இஸ்ராயல் மக்களுடைய குடியேற்றமாக மாறலாம், சீதோனுடைய நெறிப்பட்டுப்பட்டு வாழ்ந்த மக்கள் அழிந்து போயிருக்கலாம், அந்த நகரங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன மாற்றம்? உள்மன மாற்றம் இல்லாமல் புற மாற்றமே அல்ல என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. கடைசியாக சொல்லும் பொழுது மைட் இஸ் நாட் ரைட். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய வாதம் என்பது வலுவுள்ளது பிழைத்துக் கொள்ளும் என்பது. இதை நான் நடுவில் கூட சொன்னேன். அந்த ஒரு கருத்து மைட் இஸ் நாட் ரைட், சின் கேன் நெவர் சக்சீட் என்ற ஒரு கருத்தை நம் முன்பாக வைக்கிறது. அது மீகாவாக இருக்கட்டும், அல்லது லேவியாக இருக்கட்டும், அல்லது 600 பேர் போர்க்கோளம் பூண்ட தான் குலத்தாராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே மைட் இஸ் ரைட் என்கின்ற கருத்தை முன்வைக்கிறார்கள். வலுவுள்ளது பிழைத்துக் கொள்ளும், வலிமையே வெற்றி என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். எது வலிமை? பிலிப்பியர் திருமடல் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 உள்ள இறைவார்த்தைகள் அழகாய் வலிமை என்பதை பற்றிய ஒரு தெளிவான புரிதலை நமக்கு தருகிறது. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்க வேண்டிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தன்னையே தாழ்த்தி வெறுமையாக்கி மனிதருக்கு ஒப்பானார். அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார் என்று படிப்படியாக டட்ட என்ற அவருடைய கவிதைத்துவத்தில் பவுலடிகள் அழகாக சொல்றார். உண்மையான வலிமை எங்கே இருக்கிறது? தாழ்ச்சியிலே, ஈகோ இல்லாத மனநிலையிலே, தாழ்ந்து போகிறதிலே, விட்டு கொடுக்கிறதிலே, வெறுமையாக்குறதிலே வலிமை இருக்கிறது என்பதை உலகிற்கு உறக்க சொன்ன ஒரு காலம் இந்த காலம், திருவருகை காலம். இந்த காலத்தில் தான் இந்த பகுதி நமக்கு வலிமையான ஒரு செய்தி தருகிறது. நம்முடைய வலிமை எங்கே இருக்கிறது? நம்முடைய வல்லமை எங்கே இருக்கிறது? நம்முடைய சக்தி எங்கே இருக்கிறது? நம்முடைய ஆற்றல் எங்கே இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கிறது. எனக்கு உறுதியூட்டும் இயேசு கிறிஸ்துவால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடிகளார் சொன்னார். எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனிதிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ என்று பவுலடிகளார் அடுத்த நிறுத்தமாக சொன்னார். ஏன்? கடவுள் அவரோடு இருக்கிறார். அதுதான் உண்மையான வலிமை. அந்த சாம்சனை பாருங்கள், இந்த ஜெஃப்தாவை பாருங்கள், அந்த கிதியோனை பாருங்கள். இந்த மனிதர்கள் எல்லாம் மனிதர்களாகவும் மாண்புமிக்கர்களாகவும் மாறியது அவர்கள் தன் திறமையினாலா அல்ல, இறைவனால். தங்கள் வலிமையினாலா அல்ல. வலிமை மிக்க சாம்சன் கண்கள் பிடுக்கப்பட்டு சங்கிலிகளால் பிணையப்பட்டு கூடாசமாக நிற்க வைத்து கேலி பொருளாய் மாற்றப்பட்டார். அதுதான் தன்னுடைய வலிமையை நம்பி வாழ்கிற மனிதனுடைய நிலை. ஆண்டவனை நம்பி வாழ்கிற நிலை என்றால் கூடாரத்தினை தாங்கியிருக்கிற தூணையும் இடித்து தகர்த்து ஆண்டவருடைய பெயரால் மடிந்து போகிற ஒரு வீரத்தன்மை. அதுதான் இந்த பகுதி ரொம்ப மீண்டும் ஒரு முறையாக அந்த ஆசிரியர் அழகாக வழிகோடிட்டு வலுவுள்ளது பிழைத்துக் கொள்ளும் என்பது வீணிலும் வீணான மூடத்தனமான எண்ணம் என்பதை உணர்ந்து கொள்ளும் என்பதை உறக்க சொல்லுகிற பகுதியாக நாம் கண்டுகொள்கிறோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை பாடத்துக்கு வருகின்ற சின்ன சின்ன கருத்துக்களாக நான் நினைக்கிறேன். இதை தாண்டி சின்ன சின்ன இடைச்செருக்கள்லாம் இருக்குது. குருவின் இதயம் மகிழ்வுற்றதுன்னு ஒரு வசனம் வரும், ரொம்ப அழகான வசனம். அப்பயும் ஒரு வார்த்தை சொன்னேன். இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி என்பது பணத்தில், புகழில், பொருளாசையில், சதையாசியில், உணர்வினுடைய திருப்தியில், உணவினுடைய திருப்தியில், உறவினுடைய திருப்தியில் உலகம் சென்சுவல் ப்ளஷரை தான் தேடி போகுது. தெர் இஸ் அ ஜாய் இன் ஷேரிங், த ஜாய் இன் ஃபர்கிவிங், ஜாய் இன் அக்செப்டிங், ஜாய் இன் சர்விங். இதெல்லாம் கண்டுகொள்ளக்கூடிய அழைப்பாக அந்த குருனுடைய மனநிலையும் பணிவாழ்வும் நமக்கு பாடமாக அமைகிறதாக நான் உணர்கிறேன். நன்றி தந்தை அவர்களே. இந்த 18ஆம் பிரிவுக்குண்டான ஒரு முழுமையான விவிலிய விளக்கமும் அதையும் தாண்டி எங்களுக்கு எழுந்த தெளிவுகளையும் அதனோடு சேர்ந்து இறையியல் கருத்துக்களையும் வழங்கியிருக்கிறீர். மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இது மனதிற்கும் ஆன்மீக வாழ்வுக்கும் உகந்ததாக இருந்தது. மக்கள் சார்பாக உங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான 18ஆம் பிரிவுக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பிரிவின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 18. அந்நாள்களில் இஸ்ரவேலுக்கு அரசன் இல்லை. அந்நாள்களில் தான் குலத்தார் தாம் வாழ்வதற்கென உரிமை பகுதியை தேடிக்கொண்டிருந்தனர். ஏனெனில் அந்நாள் வரை இஸ்ரவேலின் குலங்களிடையே அவர்களுக்கு உரிமை பகுதி கிடைக்கவில்லை. தான் மக்கள் தங்கள் குலத்தாருள் ஆற்றல் வாய்ந்த அனைவரிலிருந்தும் சோராவையும் எசுத்தாவோலையும் சார்ந்த 5 போர் வீரர்களை நாட்டை உளவு பார்க்கவும் வேவு பார்க்கவும் அனுப்பினர். அவர்கள் அவர்களிடம் செல்லுங்கள், நிலத்தை வேவு பாருங்கள் என்றனர். ஐவரும்
எப்ராயிம் மலைநாட்டில் இருந்த மீகாவின் வீட்டுக்கு அருகே வந்து இரவை கழித்தனர். அவர்கள் மீகாவின் வீட்டருகே இருந்த பொழுது லேவியரான இளைஞரின் குரலை கண்டுகொண்டு அவர் பக்கம் திரும்பிச் சென்று அவரிடம், உன்னை இங்கு அழைத்து வந்தது யார்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? இங்கு உனக்கு என்ன வேலை என்று கேட்டனர். அவர் அவர்களிடம் மீகா தமக்கு செய்ததனைத்தையும் பற்றி கூறிய பொழுது, அவர் என்னை வேலைக்கு அமர்த்தியுள்ளார், நான் அவரிடம் குருவாக இருக்கின்றேன் என்றார். அவர்கள் அவரிடம், நாங்கள் செல்லும் பயணம் வெற்றிகரமாக இருக்குமா என்பதை நாங்கள் அறியுமாறு கடவுளிடம் கேள் என்றனர். குரு அவர்களிடம், மன அமைதியுடன் செல்லுங்கள், நீங்கள் மேற்கொண்டுள்ள பயணத்தை ஆண்டவர் கண்ணோக்கி காப்பார் என்றார். ஐவரும் பயணத்தை தொடர்ந்து லாயிசை வந்தடைந்த பொழுது அங்கிருந்த மக்கள் அச்சமின்றி சீதோனியர் நெறிமுறைக்கேற்ப அமைதியாக கவலையற்றவர்களாக வாழ்வதை கண்டனர். நாடு எதிலும் குறைவற்றதாகவும் செழிப்புடையதாகவும் இருந்தது. அம்மக்கள் சீதோனியரிடமிருந்து தூரத்தில் இருந்ததால் அவர்களுடன் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் சோராவிலும் எசுத்தாவோலிலும் இருந்த சகோதரர்களிடம் திரும்பி வந்தனர். அவர்கள் சகோதரர்கள் அவர்களிடம், நீங்கள் கண்டதென்ன என்று கேட்டனர். அவர்கள், வாருங்கள், அவர்களுக்கு எதிராக புறப்படுவோம், ஏனெனில் நாங்கள் ஒரு நாட்டை கண்டோம், அது மிகவும் செழிப்பானது. நீங்கள் எதுவும் செய்ய போவதில்லையா? அங்கு செல்லவும் அந்நாட்டில் நுழைந்து அதை உரிமையாக்கிக் கொள்ளவும் தயங்க வேண்டாம். நீங்கள் கவலையற்ற மக்களிடம் செல்லவிருக்கின்றீர்கள். பரந்த அந்நிலத்தை கடவுள் உங்கள் கையில் ஒப்புவித்து விட்டார். நாடு அனைத்திலும் குறைவற்றதாக உள்ளது என்றனர். தான் குலத்தார் 600 பேர் போர்க்கோலம் தாங்கி சோராவிலிருந்தும் எசுத்தாவோலிலிருந்தும் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் யூதா நாட்டு கிரியத்து எயாரிமில் பாளையம் இறங்கினர். ஆகவே அவ்விடத்தை மகனே தான் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர். அது கிரியத்து எயாரிமுக்கு மேற்கே உள்ளது. அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு எப்ராயிம் மலை நாட்டுக்கு சென்று மீகாவின் வீட்டை நெருங்கினார்கள். லாயிசு நாட்டை வேவு பார்க்க சென்றிருந்த ஐவரும் உடன் வந்த பிறரிடம் கூறியது, இவ்வீடுகளில் ஏபோது, தெராபிம், செதுக்கிய உருவம், வார்ப்புச் சிலை ஆகியவை உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதை பற்றி சிந்தியுங்கள் என்றனர். அவர்கள் மீகாவின் வீட்டில் லேவியரான இளைஞர் இருந்த இடம் நோக்கி திரும்பி வந்து அவரிடம் நலம் விசாரித்தனர். போர்க்கோலம் தாங்கிய 600 தான் வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்றனர். நாட்டை வேவு பார்க்க வந்திருந்த ஐவரும் உள்ளே சென்று செதுக்கிய உருவம், ஏபோது, தெராபிம், வார்ப்புச் சிலை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டனர். குருவும் போர்க்கோலம் தாங்கிய 600 வீரர்களும் நுழைவாயிலின் முன் நின்று கொண்டிருந்தனர். மீகாவின் வீட்டுக்குள் சென்ற ஐவரும் செதுக்கிய உருவம், ஏபோது, தெராபியம், வார்ப்புச் சிலை ஆகியவற்றை எடுத்தபொழுது குரு அவர்களிடம், நீங்கள் செய்வது என்ன என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், பேசாதே, வாயை மூடு, எங்களுடன் நட, எங்களுக்கு தந்தையாகவும் குருவாகவும் இருப்பாய். எது உனக்கு நலம்? ஒரு தனி மனிதனின் வீட்டிற்கு குருவாக இருப்பதா, இஸ்ரவேலின் ஒரு குலத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு குருவாக இருப்பதா என்றனர். குருவின் இதயம் மகிழ்வுற்றது. அவர் ஏபோது, தெராபியம், செதுக்கிய உருவம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மக்களிடையே வந்தார். குழந்தைகளும் கால்நடைகளும் உடைமைகளும் அவர்கள் முன்னே செல்ல அவர்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் மீகாவின் வீட்டிலிருந்து சிறிது தூரம் சென்ற பின் அடுத்த வீட்டு ஆள்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்பி தான் மக்களை துரத்திச் சென்றனர். அவர்கள் தான் மக்களை நோக்கி கத்தினர். தான் மக்கள் திரும்பி பார்த்து மீகாவிடம், நீ ஏன் ஆள் திரட்டி வருகின்றாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டனர். அவர், நான் செய்த தெய்வங்களை நீங்கள் எடுத்துச் செல்கிறீர்கள், குருவையும் கூட்டிக் கொண்டு செல்கிறீர்கள், எனக்கு வேறு என்ன இருக்கிறது? இப்படி இருக்க உனக்கு என்ன வேண்டும் என்று என்னையே கேட்கிறீர்களே என்றார். தான் மக்கள் அவரிடம், எங்களோடு விவாதம் செய்யாதே, செய்தால் கொடிய மனம் கொண்ட இம்மனிதர் உங்களை தாக்குவர்,
நீயும் உன் வீட்டாரும் உயிரிழக்க நேரிடும் என்றனர். தான் மக்கள் தங்கள் வழியே சென்றனர். மீகா அவர்கள் தம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்று கண்டு தம் வீட்டிற்கு திரும்பிச் சென்றார். தான் மக்கள் மீகா செய்து வைத்திருந்ததையும் அவருடைய குருவையும் கவர்ந்து சென்றனர். அவர்கள் அமைதியாகவும் கவலையற்றும் வாழ்ந்த லாயிசு மக்களுக்கு எதிராக நின்று அவர்களை வாளுக்கு இரையாக்கி நகரை எரித்தனர். ஏனெனில் லாயிசு மக்கள் சீதோனிலிருந்து தொலையில் இருந்ததாலும் அவர்களுக்கு மற்ற மனிதர்களுடன் தொடர்பு இல்லாதிருந்ததாலும் அவர்களை காப்பாற்ற யாரும் இல்லை. லாயிசு நகர் பெத்ரகோபின் பள்ளத்தாக்கில் இருந்தது. தான் மக்கள் நகரை மீண்டும் கட்டி எழுப்பி அதில் வாழ்ந்தனர். இஸ்ரேலுக்கு பிறந்த தங்கள் தந்தை தான் பெயரால் அந்நகரை தான் என்று அழைத்தனர். அந்நகரின் முன்னைய பெயர் லாயிசு. செதுக்கிய உருவத்தை தானின் மக்கள் தங்களுக்கென்று நிறுவிக்கொண்டனர். மோசேயின் புதல்வனான கெர்சோமின் மகன் யோனத்தானும் அவன் மக்களும் தானின் குடும்பத்தினருக்கு மக்கள் நாடு கடத்தப்படும் வரை குருக்களாக இருந்தனர். கடவுளின் உறைவிடம் சீலோவில் இருந்தவரை மீகா செய்திருந்த செதுக்கப்பட்ட உருவத்தை தான் மக்கள் தங்களுக்கென்று வைத்திருந்தனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பெஞ்சமின் குலத்தாரை பற்றிய அவருக்கு எதிரான அவருக்கு சார்பான செய்திகளை தாங்கி நிற்கிறது. 10-11 மணிக்கு ஒரு இரவு நேரத்துல ஊரே வாசப்படல நிக்குது.